மனித உரிமை செயற்பாட்டாளர் எவிடன்ஸ் கதிர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், பட்டாசாலை வெடிவிபத்து அப்படிங்கிறது நீண்ட காலமா தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப விருதுநகர்ல மிகப்பெரிய அளவுல வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறத நம்ம காட்சிகள் வாயிலா பார்த்து புரிஞ்சுக்க முடியுது. இப்ப வரைக்கும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து வருது. 5 பேரோட உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த மாதிரியான வெடிவிபத்துகள் பட்டாசாலைகள்ல தொடர்றத பத்தின உங்களோட கருத்து என்ன சார்? தமிழ்நாட்டுல வருடந்தோறும் பாத்தீங்கன்னா பட்டாசாலை வெடி விபத்து நம்ம குறிப்பா நான் சொல்ல வர்றது விருதுநகர், அருப்புக்கோட்டை, சிவகாசி இந்த பகுதியில் சொல்ல வரேன். 60 இருந்து 80 பேர் இறந்து போறாங்க. அது சில நேரங்கள்ல 10-12 விபத்துகள் கூட நடந்திருக்கு. சில விபத்துகள்ல அதிகபட்சமாக 40 பேர் இறந்து போன சம்பவங்களும் நடந்திருக்கு. ஒட்டுமொத்தமா நடந்திருக்கு. நான் சொல்றது 60 to 80 என்பது மிகவும் குறைவான ஒரு கணக்கு. ஆனா அதிகமான பேர்ல தான் அவங்க வருடந்தோறும் இறந்து போறாங்க. இது ஏதோ ஒரு சமயத்துல விபத்து நடக்குது அப்படின்னாக்கா இது நம்ம ஒரு விபத்தா கணக்கு பண்ண முடியும். தொடர்ச்சியா நம்ம சொல்றோம், பல முறை சொல்லியிருக்கிறோம். அங்க பாதுகாப்பு ஏற்பாடா இருக்கட்டும், இல்ல ட்ரெயின்டான தொழிலாளர்கள் இருக்கிறாங்களான்றது பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அளவுக்கு அதிகமான தொழிலாளர்கள், ஒரு அறை இருக்குன்னு வச்சுங்க, அங்க பாத்தீங்கன்னாக்கா 4 பேர் தான் உட்காரணும் அப்படின்னாக்கா அவங்க 8 பேர் உட்கார வைப்பாங்க. இதெல்லாம் விபத்துக்கான காரணம். அதே மாதிரி அங்க பிளாக் அலுமினிய பவுடர்னு ஒண்ணு இருக்கும், ஒயிட் அலுமினிய பவுடர்னு ஒண்ணு இருக்கும். இந்த பவுடர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஈரப்பதத்துல இருக்கணும், இன்னொன்னு ரொம்ப வெயில் பதத்துல இருக்கணும். ஏதாவது ஒண்ணு மாறி நடந்தா கூட அங்க விபத்து நடக்கும். இது இவ்வளவு டெக்னிக்கல் இஷ்யூ அங்க உள்ள இருக்கு. அதனாலதான் பட்டாசு தொழிற்சாலைகள் எப்போதுமே பாத்தீங்கன்னாக்கா மக்கள் பகுதியில கொஞ்சம் தள்ளி இருக்கணும்ன்றது சொல்லுவாங்க. இந்த லைசன்ஸ் எங்க கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாக்பூர்ல வாங்கிட்டு வராங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. இது லைசன்ஸ் வாங்குறவங்க ஒருத்தங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த லைசன்ஸ் இன்னொருத்தவங்க ஒப்பந்தக்காரர் கொடுப்பாங்க. அவன் அந்த ஒப்பந்தக்காரர் இன்னொருத்தருக்கு லீஸ்ல விடுவாரு. இப்படிதான் தொடர்ச்சியா போயிட்டு இருக்க தவிர இது ஒழுங்குமுறையே கிடையாது. ரெண்டாவது, இந்த இன்ஸ்பெக்ஷன் ரொம்ப ஃபெயிலியரா இருக்கு. இந்த ஃபேக்டரி இன்ஸ்பெக்டர்னு ஒரு ரோல் இருக்கு. அந்த பட்டாசு தொழிற்சாலைகள்ல பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கா, குளறுபடிகள் இருக்கா, இது எல்லாமே நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இவங்க போய் இன்ஸ்பெக்ஷன் போகணுன்றாங்க. இப்ப என்னன்னாக்கா முன்னவாது என்ன இருந்துச்சுனாக்க, இப்போ ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் இப்போ புதிய சட்டத்துல என்ன கொண்டு வந்தாங்கன்னா தகவல் தெரிவிச்சுட்டு போகணுன்றாங்க. தகவல் தெரிவிச்சுட்டு ஃபேக்டரிக்குள்ள போனாக்கா அவங்க எல்லா வேலையும் மறைச்சுக்குவாங்க. அங்க நடக்கக்கூடிய சட்டவிரோதமான விஷயங்கள்லாம் மறைக்கிற வேலைகள் நடந்திருக்கு. ஸோ பல பிரச்சனைகள் இது காரணம் இருக்கு. நீங்க இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த தின் ஷீட் போடணுன்ற அந்த ஆக்ட்ல இருக்கும், அந்த ஃபேக்டரி பட்டாசுக்கான அந்த சட்டத்திலே இருக்கும். இந்த தின் ஷீட்ன்றது என்னன்னாக்கா, இது வெடி படராத நெருப்பு பகராத விதமாக அந்த தின் ஷீட் இருக்கும். நான் கேட்கறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அந்த ஸ்டாண்டர்ட் மாதிரியான ஒரு பிராண்டு பட்டாசு தொழிற்சாலை பெரிய அளவு விபத்து நடக்கிறது இல்லை. நீங்க அதை நம்ம நோட் பண்ண விரும்புறேன் நான். ஏன்னா அங்கதான் செய்ய முடியுது. சில இடங்கள்ல பிராண்டா இருக்கக்கூடிய ரொம்ப பட்டாசு இதுல நடக்கல. அப்ப இந்த மாதிரி இடத்துல நடக்குது அப்படின்னாக்க நிறைய முறைகேடுகள் இருக்குன்றத நான் சொல்ல வரேன். நீங்க பாதுகாப்பா நடத்த முடியும், ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி இவ்வளவு மினிமம் அவங்க ட்ரைன்டு லேபர் மட்டும் தான் அவங்க உள்ள விடுவாங்கன்றது. இப்ப என்ன நடக்க போகுது, ஆளுக்கு கொஞ்சம் ஃபேக்டரிக்காரங்க கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க, விபத்து இது போடுவாங்க, அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் விடுதலை பண்ணிடுவாங்க. கொஞ்சம் மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுவோம்னாக்கா கொஞ்சம் காசு கொடுக்கும். மக்கள் பாத்தீங்கன்னா எல்லாம் ஏழை எளிய மக்களா இருக்கிறாங்க, மிகவும் பொருளாதாரத்துல நலிந்து போன மக்களா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது வாழ்வாதாரத்துக்கு. அப்ப இதை நம்ப வேண்டியதாக இருக்கு. சார், சிறு சிறு பட்டாசு ஆலைகள்ல பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகப்படுத்தப்படணும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேசுனீங்க. நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க, நம்ம பேசலாம்.